நாம் இந்த கூட்டத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய மேலான விலையேறப்பெற்ற உம்முடைய மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே பாவத்திலே அழிந்து விடாமல் எங்களை மீட்கும் பொருளாக நீரே எங்களுக்காக பலியாக மாறினீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலேயும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்மிடத்திலே உம்முடைய அன்பினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் புது வாழ்க்கையை கண்டடையவும் உதவி செய்யும். மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 53 நாம் பாடுவோம். பாடல் எண் 53. மா பாவியாகிய நம்மை ரட்சிக்க மாசில்லாத அவருடைய ரத்தத்தை சிந்தின நம்முடைய ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. உந்தன் மாசில்லா ரத்தம் உந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காகவோ. கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காகவோ. பாவியாம் என்னை நினைக்க மன்னாட நான் மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னாட நான் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதித்தேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையும் நின்று மீட்க சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையும் நின்று மீட்க சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னார நான் மாத்தமையா. பாவியாம் என்னை நினைக்க தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னிக்கும் மறந்தும் தள்ளினீ. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினீ. மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னார நான் மாத்திரமையா. மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னார நான் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகின்றேன்.
மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றேன். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றேன். மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் சிலுவை சுமந்தே வருவேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் சிலுவை சுமந்தே வருவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் வெந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவோ. கோர பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவோ. மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மகாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 452வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் 452. நாம் இப்பொழுது பாடுவது போல ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்க நாமும் நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவத்துக்கு தான் நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவர்களாய் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு நிறைந்தவர்களாய் அந்த கல்வாரின் அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும்
கரை நீங்க இருதயத்தை கழுவும் நின் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னால் இப்பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஜெயம் பெற்று மாமிசம் தேவாருள் செய்குவி ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை உன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையுமே கொடுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும்
நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த மாபாவியாகிய நம்மை ரட்சிக்க இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம் மாசில்லாத அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து நமக்கு சொந்தமாக மாற்றி இந்த நாள் வரைக்கும் நம்மளோடு கூடவே இருக்கிற நல்ல மேய்ப்பராய் நம்மளோடு இருக்கிற நல்ல ஆண்டவர். அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பன், நம்ம மீது நீடிய பொறுமையுடன் இருக்கக்கூடிய நல்ல தகப்பன். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்தமாக கொண்டிருக்க அவரே நல்ல நல்ல மேய்ப்பராய் நம்மோடு இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இறைத்து நாளத்திலிருந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லோரும் இறைத்து நாளத்திலிருந்து நம்மளை துதிக்க கிடவும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீர் எங்களை மீட்டு கொண்ட உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா நீதிமான் என்ற பண்பை எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களை ஆண்டவரே நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நடத்துறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து எவ்வளவு முறை இடறினாலும் அவ்வளவு முறை உங்களுடைய கிருபையை தந்து அப்பா இரக்கமாக இருந்து முன்னேறி செல்லும்படியாக ஒரு நல்ல சத்தியத்தின் பாதையில் நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை எப்படியோ பாவத்திலே அழிந்திருக்க முடியும் ஆண்டவரே, ஆனால் நீரோ எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து கழுவி அதிலிருந்து எங்களை ரட்சிக்கிற நல்ல ரட்சகராக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியிலும் இழந்த வாழ்ந்த எங்களை அப்பா நிம்மதி என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். நம்முடைய அன்பு தாண்டவரே, உம்மிடத்தில் வந்த பொழுது அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்ததே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி அப்பா தெய்வம் என்ற பண்பு அதற்கும் மேலாக அப்பா என்ற உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமாய கர்த்தர் தேவன் எங்களுக்கு சொந்த தகப்பனாக மாறிட்டாங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் ராஜரீக ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் எங்களுக்கு வாழும்படியாக வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உம்முடைய மாசில்லாத ரத்தத்தை எங்களுக்கு சிந்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி. நீரே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கிறபடியால் ஆண்டவரே, நீர் எங்களை இயேசுவே நீங்கள் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. காலைதோறும் உடைய இரக்கத்தையும் கிருபையும் புதிதாய் தந்து எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படியாக நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நம்ம ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் இருக்கும். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் கல்வாரி சிலுவையிலே கொல்கத்தா மேட்டிலே எங்களுக்காக நிறைவேற்றின ஜெயத்திற்காக நன்றி, மீட்புக்காக நன்றி, பாவ மன்னிப்பிற்காக நன்றி, எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக நன்றி. உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உம்முடைய மீட்பை நாங்கள் மாத்திரமல்ல இந்த செய்தியை கேட்கின்ற அனைவருக்கும் தந்து ஆசீர்வதித்து எல்லோரையும் நீர் உம்மண்டை ஈர்த்துக்கொள்ள ஜெபம் செய்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். நாம் தயவுசெய்து உட்காருவோம். புனித வெள்ளி என்று சொல்வது குட் ஃப்ரைடே என்று சொல்கிற அந்த வார்த்தையானது ஆரம்ப நாட்களிலே தெய்வ பயம் கொண்ட நல்ல மிஷனரிமார்களால் சூட்டப்பட்ட ஒரு பெயராகும். அது ஏனென்றால் புனிதம் என்ற ஒரு பகுதியை பல்வேறாக என்றென்றோ புனிதமாகிறது போல் இல்லாமல் நிரந்தரமான ஒரு புனிதத்தை தெய்வம் மனுஷனுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே புனிதம் அல்லது அவன் சுத்தமாகப்பட்டு புனிதமாய் தொடங்குவதற்கும் புனிதமாய் வாழ்வதற்கும் உள்ள ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால் இயேசுபிரான் தான். இயேசுபிரானுடைய மரணம் அதுபோன்ற ஒரு புனிதத்திற்கு வழிவகுத்தது. இந்த உலகமே உய்விக்கும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவருமே புனிதம் அடையும்படியாய் உங்களுடைய பாவங்கள் ரோகங்கள் அகலும்படியாய் ஏற்பட்ட அந்த இயேசுபிரானுடைய சிலுவையினுடைய மரணம் அது புனித வெள்ளி என்று மாறியது. ஆகவே நம்முடைய எல்லோருடைய ஜீவியத்திலேயும் நாங்கள் பேசுகிற எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த புனித வெள்ளி ஒரு நாள் தொடங்கியது. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை அந்த புனிதமானது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் அந்த புனிதத்திலிருந்து விலகாதபடியும் இறைவன் எங்களை பாதுகாத்து வருகிறார். இந்த ஆச்சரியமான இந்த நற்செய்தியானது எல்லோருக்கும் போக வேண்டும். எல்லோரும் இந்த புனித வெள்ளியினுடைய இந்த மாண்பை அல்லது மாட்சிமையை விளங்கி வாழ வேண்டும். எனவே இந்த பூமியிலே உள்ள ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி
அது வானம், இது பூமி. பார்த்தாலே உயர்ந்து அண்ணாந்து பார்த்தால் அந்த வானத்தினுடைய பகுதியை எப்படி நாம் பார்ப்பது? பகலிலே பார்த்தால் மேகம் போல் தோன்றுகிறது, இரவிலே பார்த்தால் அது தூரத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட ஒரு ஃபெர்மமெண்ட், ஒரு விஸ்தாரமான அண்ட சராசரத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அண்ணாந்து பார்க்கிறோமே. ஒரு நாத்தியனை கூட ஒரு குழியில் நீங்கள் வேகமாய் திடீரென்று தள்ளிவிட்டு விட்டால் கடவுளே என்று தான் அவனையும் அறியாமலே வானத்தை நோக்கி அவன் பார்ப்பான். அதுபோலவே தான் இந்த பூமியிலே நாம் கிடந்து தெய்வத்தை விட்டு விலகி தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பும் இல்லாததை வாழ்க்கையை வாழ்வதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இந்த பூமியிலேருந்து எந்த சுபிட்சியும் வரப்போவதில்லை என்று இயேசுபிரான் அங்கே தெய்வம் அந்த நாளிலே கட்டளையிட்டார். செழிப்பான வானத்தை விட்டு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு, இறைவனோடு சஞ்சரிக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு மனுஷன் பூமியிலே தள்ளப்பட்டான் என்று சொல்கிற ஒரு பகுதியை எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறது? அங்கே செழிப்பு, எங்கேயோ முள்ளும் குறுக்கும் விளைவிக்கின்ற வாழ்க்கை. இங்கே முள் விளைகிறது, அங்கே முள் விளைவதில்லை. பரலோக ராஜ்யத்திலே, தெய்வ ராஜ்யத்திலே ஏதேன் தோட்டம் என்று சொல்கிற குளிர்ச்சியான, இந்த மகிழ்ச்சியான ஒரு தோட்டம். இந்த பூமியிலே மனுஷன் பணத்தை வைத்து என்ன பிரயோஜனம்? பணத்தை வைத்து அதை பெரிதென்று அவனை எண்ணிக்கொண்டு தெய்வத்தை மறக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முல்லை அவர்கள் பார்ப்பதில்லை. அந்த பண ஆசை என்று சொல்வது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்றும், அதை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களே குத்தி கொண்டார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. பணத்தின் பின்னால் ஓடுகிற வாழ்க்கையை இந்த வேதம் மறுத்து என்ன சொல்கிறது? ஓ தேவ மனுஷனே, தெய்வத்துக்காக வழிகின்றவனே, நீ பண ஆசையை விட்டு விலகி ஓடு என்று தான் சொல்கிறது. உன் ட்ராக்கையே மாற்றிவிடு. இப்படி நேராக போவதற்கு பதிலாக பண ஆசைக்கு பின்னால் போன நீ அப்படியே நீ டேர்ன் பண்ணி திரும்பி தேவ பக்திக்குரிய வாழ்க்கை நாடு என்று இந்த வேதம் கூறும். ஆகவே இவ்வளவு பிளவு நிறைந்த, பிளவு கொண்ட ஒரு இடத்தில்தான் இந்த இயேசுபிரான் இந்த பூமிக்கு வரும்பொழுது எத்தனையோ காரியங்கள் நடந்துவிட்டது. தெய்வம் மனுஷனை எப்படியாயிலும் சமரசம் செய்வதற்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் வைத்திருந்தார். அந்த வஞ்சகம் ஒரு ஸ்திரீயின் மூலமாய், ஏவாள் மூலமாய் ஏற்பட்டதோ, அதே ஸ்திரீயின் மூலமாய், அவளுக்கு பிறக்கின்ற ஒரு பிள்ளையின் மூலமாய் உன் தலையை நசுக்குவேன் என்று இறைவன் கூறினார். அந்த ஆதீனத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டும் என்பதுதான் இருந்தாலுமே கூட, அதற்கு இடையிலே பார்க்கிற இந்த வேதாமத்துள்ள பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ மோசையை அனுப்பினார், யோசுவாவை அனுப்பினார், அவர் ஆபிரகாமை அனுப்பினார், ஈசாக்கை அனுப்பினார். அவர் எத்தனையோ நியாயாதிபதிகளை ஜனங்களை விசாரித்து தேவனிடத்தில் சேர்ப்பதற்கு அனுப்பினார். அவர் எத்தனையோ இந்த தாவீதை அவர் அனுப்பினார், இசைக்கேலை அனுப்பினார், எரேமியாவை அனுப்பினார், கடைசி மல்கியா வரைக்கும் அனுப்பி 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 காலம் நிறைவேறின பொழுது என்று எழுதியிருக்கிறது. கடைசியாக இயேசுவை அனுப்பினார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஆகவே முடிவான இறைவன் மனதில் வைத்திருந்த ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொன்னதெல்லாம் அந்த இயேசுபிரான், அந்த கன்னி மரியாளிடத்தில் பிறந்த அந்த வித்து, அவளுடைய அந்த வித்து தான் சாத்தானை தலையை நசுக்கி ஒரு ஒப்புரவாகுதலை தேவனோடும் மனுஷனோடும் உள்ள ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தி தந்தது. அது என்ன ஒப்புரவாகுதல்? வானத்தையும் பூமியும் இணைக்கின்ற ஒரு ஒப்புரவாகுதலை தான் இயேசுபிரான் செய்தார். பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒப்புரவாகுதலுடைய அந்த வாழ்க்கையானது எல்லாம் சீரழிந்து போனது. மனுஷன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மோசையை பின்பற்றி வந்தவர்கள் தொடர்ச்சியாக அவனை பின்பற்றி வரவில்லை. தெய்வ நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை தங்கள் என்றே ஈர்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவர்களும் நியாயப்பிரமாணத்திலே தொடர்ந்து அவர்கள் வாழவில்லை. எத்தனையோ இரட்சகர்களை அனுப்பி, நியாயாதிபதியில் புத்தகத்திலே ராஜாக்களை அனுப்பி தன்னண்டில் எடுத்துக்கொள்ள முயற்சித்தும் ஒன்று ராஜாக்களே அவர்கள் வீழ்ச்சியடைந்தார்கள், அந்த மக்களும் வீழ்ச்சியடைந்தார்கள். பின்பு தாவீது என்ற ராஜா ஒருவன் வந்து அவனும் இணைக்கின்ற செயலை செய்ய முடியாதபடி அவனும் ஒரு வீழ்ச்சி அடைந்தான். ஆனால்
இறைவனிடத்திலே அவன் பாவ மன்னிப்பை பெற்று அவன் நிலைத்து நின்றபடினாலே தாவீதின் சந்ததியிலே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று இந்நாள் வரைக்கும் அந்த சந்ததி தொடர்ந்து வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுபிரான் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தாரே, அவர்தான் ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். அவர் நசுக்கின இடம் என்னவென்று தெரியுமா? கொல்கதா மேடு என்று எழுதியிருக்கிறது, சிலுவை என்று எழுதியிருக்கிறது. கலாத்தரிலே அதை வாசிக்கிறோம். இயேசுபிரான் வந்தார். பகையாய் இருந்த அந்த சாத்தானை, நடுச்சுவராய் இருந்த அந்த பகையை உண்டாக்கின தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுத்திவிட்டு, ஆதாமுக்கு ஏற்படுத்திவிட்டு அந்த நடுச்சுவராக பகையை இன்று பூமியிலே பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒருவருக்கொரு வைத்திருக்கிற ஒரு பகையை முறிப்பதற்கு சிலுவையின் வழியை இயேசுபிரான் தெரிந்து கொண்டு, கலாத்தியர் அங்கே கொலோசியரிலே வாசிக்கிறோம், அவர் சாத்தானை சிலுவையிலே அறைந்து அவனை உரித்து போட்டு வெளிக்கோளமாய் மாற்றி அவனை ஜெயம் பெற்றார். அவன் தலையை நசுக்கின இடம்தான் சிலுவை. அல்லேலூயா. அதுபோன்று ஒரு மாபெரும் செயல் மிக எளிதாகவே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேகம் கிறிஸ்தவர்கள் கூட தாங்கள் பெற்ற ஜெயத்தை செம்மையாய் உணர்ந்து கொள்வதில்லை. அப்படி தெரியாவிட்டாலும் பிற்காலத்திலாவது அவர்கள் அதை உணர்ந்து பொறுப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். இத்தனை ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள் அல்லவோ என்ற ஒரு மனதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அந்த மகிழ்ச்சியை என் உள்ளத்தில் நிறைய நான் பெற்றிருக்கிறேன். ஆகையால் பேசுகிறேன். இது அனைத்தும் மிக எளிதான ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே உரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? தேவனையும் என்னையும், தேவனையும் உங்களையும், மனுக்குலமாய யாவரையும், அண்ட சராசரத்தையும், இந்த கீழே இருக்கக்கூடிய 5 கண்டத்து மக்களையும் ஒன்றாய் தம்மிடத்திலே இழுத்து கொள்ளும்படியாக, தேவனோடு சமரசம் செய்து கொள்ளும்படியாக, சமரசம் அல்ல இணைத்து கொள்ளும்படியான ஒரு செயல்தான் இயேசு மத்தியஸ்தராய் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. இவர் எந்த மத்தியஸ்தரும் செய்ய முடியாத ஒன்றை பழைய ஏற்பாட்டிலே அவ்வளோ பெரிய புத்தகம் வந்த அத்தனை மத்தியஸ்தர்களும் ஃபெயிலாகி போய்விட்ட அந்த நேரத்தில் இயேசு வந்த தேவனுடைய ஆதீனத்தின்படி தெய்வகுமாரனே அவர் அனுப்பி வைத்தார். அவர் வந்து ஸ்திரீயின் வித்திலே பிறந்தவன் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாக்குரைத்தபடியே ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்கும்படி செய்து பெத்லஹேமிலே அந்த ஊரிலே, தாவீதின் ஊரிலே பிறக்கும்படியாக அவர் செய்ததுதான் இயேசுபிரான். ஆகவே அந்த இயேசுபிரான் இந்த பூமியில் 33 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து தன்னை பழுதற்ற பலியாய் வாழ்ந்தார். அந்த நாட்களிலே, மோசேயின் நாட்களிலே, அங்கே பழுதற்ற ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டு ஜனங்கள் அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததை, அதை சிம்பாலிக்காய், அதை முன் உதாரணமாய் வேதம் கூறுகிறது. அதுபோலவே இயேசுபிரான் பழுதற்றவராய் அவர் வாழ்ந்து அவர் பஸ்காவாய் மாறினார். அவர் நமக்காக அடிபடுகின்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறினார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்று அவருக்கு பெயர். யோவான் ஸ்நானகனே முன்குறித்து சொல்லிவிட்டான். அவன் இயேசுபிரான் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே, இதோ நம் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன அவர் மத்தியஸ்தராய் மாறினார். அதைத்தான் இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அது ஏன் அப்படி அதை சொல்லியிருக்கிறது? முந்தின வசனம் அதை எடுத்து கூறுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட, இதை கேட்குற நீங்களும் இந்த 5 கண்ட மக்களும் ரட்சிக்கப்பட, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து இந்த வார்த்தையை நம்பி அவர் ஒருவரே நமக்கு மத்தியஸ்தராய் வந்தவர், தெய்வத்தையும் என்னையும் இணைக்க வந்தவர் என்பதை அறிகிற அறிவுதான் இந்த புனித வெள்ளியினுடைய முக்கியமான செய்தியாகும். அது ஏனென்றால் அடுத்த 6ஆம் வசனத்திலே,
எல்லோருக்கும் அவர் மீட்கும் பொருளாக மாறினார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். மீட்கும் பொருள் என்று சொன்னார். அந்த மீட்கும் பொருளாய் இருந்ததெல்லாம் இயேசுபிரான். அவர் நமக்கு மீட்பராய் இருந்து மீட்கும் பொருள் என்றால் தன் சொந்த இரத்தத்தையே மீட்கும் பொருளாய் கொண்டு வந்து வைத்து விட்டார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அல்ல, சொந்த இரத்தத்தையே மீட்கும் பொருளாய் நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே எனக்கும் தேவனுக்கும் என்னை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு பங்காய் இருப்பவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பங்காய் மாறினார்? அதை வேதம் சொல்லும் பொழுது, அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பமானது வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை போலவே அவர் உயர்த்தப்பட்டு அவனால் தீண்டப்பட்டவர்கள், சர்ப்பத்தால் தீண்டப்பட்டவர்கள் அனைவரும் அதை நோக்கி பார்த்து, சர்ப்பம் அங்கே உயர்த்தப்பட்டு விட்டது, கொல்லப்பட்டு விட்டது, சர்ப்பம் சிலுவிலே அறையப்பட்டு விட்டான் என்பதை அறிந்து அவரை நோக்கி பார்த்த யாவரும் சுகமானார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அது இயேசுபிரானே அதை குறிப்பிட்டு அதை எப்படி அவர் சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 34வது அந்த வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டு இருக்கிறது. 32ஆம் வசனம் 12:32 என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்னார் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்வேன் என்று அவர் சொன்னார். வானத்திற்கும் பூமிக்கு நடுவே என்று சொல்லும் பொழுது, அவர் இந்த பூமியிலே வந்த மனுபுத்திரனாய் வந்தது நிமித்தம் அவர் சுமார் 10 அடி உயரத்தில் தான் ஒரு சிலுவை மரம் இருந்தது. அல்லது பூமியிலிருந்து 10 அடியில் 12 அடி இருந்திருக்கக்கூடும், அவ்வளவுதான். அதிலே அவர் தொங்கின அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினார் என்று எழுதியிருக்கிறது. இருவரையும் ஒருமுகப்படுத்துவதற்கு, மனுக்குலத்தை மீட்டு இழந்து போன ரட்சிப்பை பெற்று செத்துப்போன ஆத்மா பிழைத்து நிடூழி காலமாய் நித்தியமாய் வாழ்வதற்கு அந்த இயேசுபிரான் அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவை என்று நீங்கள் காண்பது எல்லாம் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை எப்படி பார்க்க வேண்டும்? நம்மை தெய்வத்தோடு இணைப்பதற்காகவே உயர்த்தப்பட்டவர். நடுநாயகனாய் நடு மத்தியஸ்தராய் வந்து என்ன சொன்னார்? நான் உயர்த்தப்படுவேன். அந்த உயர்த்தப்படுகின்ற நேரத்திலே உங்கள் எல்லோரையும் தேவனிடத்திலே ஈர்த்துக்கொள்வேன். உங்களை நான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறதே போலவே நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி உங்களை ஈர்த்துக்கொள்வேன் என்று அவர் சொன்னார். இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இயேசுபிரான் சொன்னார். 30 முந்தின வசனத்திலே அவர் சொல்லுவார், இந்த உலகத்தினுடைய நியாயத்தீர்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லுவார். சரியான நியாயத்தீர்ப்பை எப்படி அவர் செய்தார்? இந்த லோகத்தை அவன் மதிமையாக்கி, இந்த லோகத்தை பெரிதாய் அவன் காண்பித்து, அதை சிறைப்பிடித்து வைத்திருந்த உலகத்தினுடைய அதிபதியை கொன்றார். உலகத்தின் அதிபதியை வெற்றி சிறந்த தெய்வத்தின் பிள்ளைகளை பிரித்து எடுப்பதற்கு அவர் மரித்தார். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த புனித வெள்ளி என்ற இந்த அற்புதம். இந்த அற்புதத்தை நீங்கள் விளங்கி கொண்டீர்களாம். இதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இறைவா, நானும் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்காக சிலுவையில் உயிர் தந்த இயேசுவே, எனக்காக உயர்த்தப்பட்டவரே, என்னை இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே, என்னையும் உம்மண்டையில் இழுத்து கொண்டு எனக்கு இந்த லோகத்தின் பிடியிலிருந்து விடுதலை தந்து உம்முடைய பாவ மன்னிப்பை அருளி உம்முடைய பிள்ளையை என்னை மாற்றும் என்று கேட்க வேண்டும். அதுபோன்ற ஒரு உணர்வை எல்லோரும் கேட்பதற்கு வேண்டிய காரணம் என்னவென்றால், நம் அனைவருமே தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். நம்முடைய நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் மிருகத்தினுடைய சுவாசத்தை போல அல்ல. நம்முடைய சுவாசத்தை தெய்வமே தந்த. ஆகவே இழந்து போன அந்த நித்திய ஜீவனுக்குரிய சுவாசத்தை மீண்டும் நாம் பெறுவதற்குத்தான் இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்தார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு முறை அவர் ஊதி என்று எழுதியிருக்கிறது. அவர்களை ஊதி அவர்களை தமக்குரியவர்களாய் மாற்றிக்கொண்டார். அதுபோல் நீங்கள் தெய்வத்தால் அந்த சுவாசத்தை மீண்டும் பெறவில்லை என்றால் அவரோடு ஒப்புரவாகுதல் என்று சொல்கிற இணைந்து வருகின்ற ஒரு பாக்கியம் கிடைப்பது இல்லை.
வானமும் பூமியும் இணைகின்ற ஒரு இடம் எப்பொழுது என்றால் இந்த புனித வெள்ளிதான். இந்த சிலுவை தான் உயர்த்தப்பட்டு அதன் மூலமாய் நாம் தெய்வத்தண்டிலே ஈர்த்து கொள்ளப்பட்டோம். அவ்வாறு அவர் இழுத்து கொள்ளப்பட்ட அந்த சமயத்தில் பேசின ஒரு 7 வார்த்தைகள் என்று உண்டு. அது 4 சுவிசேஷம் என்று இயேசுவை பற்றி சொல்லிய 4 சுவிசேஷத்திலும் கொஞ்சம் அதை அவரவர்கள் அந்த சீசர்கள் கண்டு மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சீசர்கள் கண்டு அந்த பகுதியிலிருந்து அவர்கள் எழுதி வைத்திருந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தான் அந்த 7 வார்த்தைகள் என்று வரும். அது முக்கியமான வார்த்தைகள். அது ஏனென்றால் உங்களுக்கே தெரிய வேண்டும், நம்மை ஈர்த்து கொள்வதற்காக, நம்மை தெய்வத்தோடு ஒன்றாக மாற்றுவதற்காக, எழுந்து போன அந்த பரலோகத்தை நாம் சேருவதற்காக, எழுந்து போன வானமண்டலத்தை பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் வரும்படியாக சொன்ன கடைசி வார்த்தைகள். ஆகவே அதை நிச்சயமாய் அவர் ஏதோ அவர் அந்த வேதனையிலே சொன்னார் என்பதை போல் எண்ணிக்கொண்டு துக்கம் கொண்டாடுவதற்காக நாம் உட்கார்ந்துருக்கிறவங்களாக இருந்துவிடக்கூடாது. அத்தனையும் மீட்பின் வார்த்தைகள், அத்தனையும் நம்மை இணைக்கக்கூடிய வார்த்தைகள். அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை என்று சொல்லுவதெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே 34ஆம் அந்த வசனம் கூறுவது என்ன? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கூறினார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதை கேட்டீர்களாம். அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அதை மறந்துவிடக்கூடாது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னதெல்லாம் ஹி பிகின்ஸ் வித் த ஃபாதர். அது மிக நேர்த்தியானது. பிதாவே என்று அவர் சொன்னார். ஆதியிலே தேவன் என்று சொல்வதைப் போலவே இயேசுவுக்கு எப்பொழுதுமே ஆல் த டைம்ஸ் காட் ஃபர்ஸ்ட், தேவன் தான் முதலாவது இருந்தார். ஆகவே அவர் அவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உறவு என்னவென்றால், தேவனே என்றால் அது இயேசுவுக்கு மாத்திரம் போய்விடும். நம்ம எல்லோருக்கும் அவர் தகப்பனாய் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், பிதாவை வைத்து துவங்கின அந்த வார்த்தையை கவனித்தீரலாம். ஏ கால்ட் ஃபாதர், என் ஃபாதர் என்று அவர் சொன்னார். நம்மையும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாற்றி நாமும் பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே என்று சொல்கிற பாக்கியத்தை முதலாவது அந்த ரிஜிஸ்டர் பண்ணின இடம்தான் அவருடைய முதல் வார்த்தை. எப்பொழுதுமே அவர் ஆரம்பத்திலே பிதாவைத்தான் வைத்திருந்தார், முடிவும் பிதாவாய்த்தான் இருந்தார். கடைசி 7வது அந்த வசனத்திலுமே கூட பிதாவே உம்முடைய கையிலே நாவை ஒப்புவிக்கிறேன் என்று தான் ஒப்புவிப்பார். பிகின்ஸ் வித் காட், எண்ட் வித் காட். முதலில் தேவனிடத்தில் ஆரம்பித்து தேவனிடத்தில் முடிவடைவதுதான் உத்தமமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அவர் அங்கே அந்த 34வது அந்த வசனத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னிவென்று அவர் சொன்ன பொழுது மன்னிப்பதற்குரிய அத்தனை இரத்தத்தையும் அவர் கொட்டி வைத்து சொன்னார். சிலுவையிலே இருந்த பொழுது அவருடைய கைகளும் கால்களும் ஆணியில் அறையப்பட்டு அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு உடம்பெல்லாம் உழுவப்பட்டு அங்கே அவர் கொட்டின இரத்தத்தை வைத்து, பிதாவே இதோ இந்த இரத்தத்தை நான் இவர்களுக்காக நான் சிந்திவிட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் தம், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோன்று பாவ மன்னிப்பினுடைய ஒரு புண்ணியத்தை எல்லோரும் அறிவதில்லை. ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே உலகம்தான் அவனுக்கு பெரிதாய் தோன்றுகிறது என்று ஒரு நாள் ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை சிந்திக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய பாவத்தினுடைய பாரம் அவனுக்கு விளங்க தொடங்கும். என்னுடைய காலத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே கிறிஸ்தவ கூட்டம் வருகிறென்று அவள் என்னை அழைத்த பொழுது நான் போகவில்லை. பின்பு நான் அவள் கூப்பிட்டார் என்பதற்காக ஒரு நாவல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நல்லா சிரித்து கொண்டு நல்ல ஜாலியாக இருப்பதை போல் உட்கார்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் பேசின பொழுது, அப்பொழுதுதான் ஒரு ஆத்மா இருக்கிறது என்று எண்ணம் உண்டாகி அடுத்த கணமே என் ஆத்மாவிலே பாரம் வந்து உட்கார்ந்து விட்டது. அதுதான் பாவ பாரம். ஒரு மனுஷன் தன் ஆத்மாவை
அவன் உணராத பட்சத்தில் அவன் பாரத்தை உணர மாட்டான். இயேசுபிரான் ஒரு முறை அழைத்த பொழுது இவர் அழைத்தார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவிலே இளைப்பாறலை தருவேன், உங்கள் ஆத்துமாவிலே இளைப்பாறலை கண்டடையவில்லை என்று சொன்னார். மனுஷன் தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமாவை உணராத வரைக்கும் அவனுக்குள் இருக்கக்கூடிய பாவ சுமையை உணரவே மாட்டான். லோகத்துக்குரியதே பார்த்து பார்த்து ஏமாந்து உலகத்தின் அதிபதி அவளை சீரழித்து அவளை கொன்றுவிடுவானே அல்லாமல் ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு ஈடேறுவதற்கு உதவி செய்யவே மாட்டான். ஆகவே ஒரு மனிதன் என்று தன் ஆத்துமாவை குறித்து யோசித்து ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு, பரமராஜ்யத்திற்கு போக வேண்டும், மனம் திரும்புகள், பல்லவர் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற அழைப்பை ஏற்று அவன் வருகிறானோ அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாவிலே பாவம் செய்த அத்தனையும் சுமையாய் இருப்பதை காண்பான். ஒரு புத்தகத்திலே, அந்த மோட்ச பயணம் புத்தகத்திலே அங்கே வருகிற கிறிஸ்தியான் என்ற ஒரு பயணி அவ்வளோ ஒரு சுமையே சுமந்தான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் அது எதென்ன பெரிய சுமை ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது, இல்லை எனக்கு ஒரு சுமை இருக்கிறது என்று உணர்கிறான். பாவத்தை அவன் மாம்சத்தை ஆத்மாவிலே சுமந்து இருக்கிறதை மனுஷன் உணர்வதே இல்லை. அந்த நாளிலே டென்ஷன் படிக்கும் பொழுது நாவல் புத்தகத்தை கீழே நான் போட்டுவிட்டு அடடே இவ்வளவு பாரங்கள் இருக்கிறதே என்று அறிந்து ஒரு புளிய மரத்தண்டிலே நான் போய் ஜெபம் செய்து சில மணி நேரங்கள் நான் ஜெபம் செய்து அந்த பாரமெல்லாம் உருண்டோடி அப்படி ஒரு சந்தோஷத்தை இயேசுபிரான் கொடுத்தாரே, அதுதான் எனக்கு புனித வெள்ளியினுடைய ஆரம்பம். மனுஷன் தன் ஆத்துமாவிலே பாவம் குவிந்து கொண்டே வருவதை பார்ப்பது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் குடித்து கொண்டிருக்கிறீர்கள், புகை பிடிக்கிறீர்கள், பொய் சொல்கிறீர்கள், விபச்சாரம் செய்கிறீர்கள், இப்போ எத்தனையோ விதமான போட்டியும் பொறாமையும் சண்டையும் கொலைபாதகமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வரும்பொழுது அவன் ஆத்மாவிலே சுமை இருக்கிறது என்பதை உணர்வதே இல்லை. ஒரு மனுஷன் என்றைக்கு அவன் தனக்கு ஒரு ஆத்மா உண்டென்று உணர்கிறானோ அங்கேதான் அவனுக்கு மீட்பு தொடங்குகிறது. அங்கேதான் அவனுக்கு ஐயோ இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்ற எண்ணம் உண்டாகும், அந்த பாரம் உண்டாகும். அந்த நாள் பாரம் கொண்ட அந்த ஜெபத்தின் நாளை இன்றும் நான் யோசித்து பார்த்து 56 வருடங்களுக்கு மேலாய் தாண்டி விட்டது. இன்றும் மகிழ்ச்சி அடைந்து என்னையின் ஆனந்தம், என் மன்னன் கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து விட்டாரே என்று ஆனந்தம், சுமையெல்லாம் போய்விட்டதை உணர்ந்து அன்று எழுந்து ஆடி பாடி என் வீட்டிற்கு சென்ற பொழுது புதிதாக அன்றுதான் வாங்கி கொடுத்த ஒரு பேட்டா செருப்பை, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க அந்த பேட்டா ஒயிட் கலர் செருப்பை போட்டு விட்டது கூட இன்று ஞாபகம் வந்திருக்கிறது. திரும்பி நான் தேடினேன், அது கிடைக்கவில்லை. ஆனால் போனால் அது போகட்டும், பாவத்தோடு கடைப்பட்டதை போல் இந்த செருப்பும் போய்விட்டதோ என்று இருந்து விட்டேன். ஆகவே இதை கேட்குற அன்பான சகோதரிகளே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொன்னதெல்லாம் இரத்தத்தை சிந்தி வைத்து பாரும் பிதாவே, இவனுடைய பாவத்திற்காக இவருடைய ஆத்துமாவிலே உள்ள சுமையினுடைய பாவத்திற்காக இரத்தத்தை கொட்டிவிட்டேன், பாரும் இவள் தயவாய் மன்னியும் என்று அவர் கேட்டதெல்லாம் ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு ரட்சிப்பை நான் பெற்றேன், இங்கே இருக்கிற அனைவரும் பெற்றார்கள். இதை கேட்குற வீட்டிலிருந்து கேட்கிற நீங்களும், நீ எந்த ஜாதி மதம் அல்லது எந்த தெய்வம் என்றெல்லாம் இல்லவே இல்லை. இந்த இரட்சக பெருமான் உங்களுக்கு தேவை. யார் இந்த இரட்சகர்? உங்களையும் தெய்வத்தையும் ஒன்றாய் இணைப்பதற்காக நடுவிலே, பூமியின் நடுவிலே சிலுவிலே தொங்கின இரட்சகர். அவர் கூறின அந்த இரண்டாவது ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த 23ஆம் அந்த 43ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 43வது அந்த வசனத்திலே இயேசுபிரானை 2 திருடர்கள் நடுவே வைத்து, அந்த 2 சிலுவை நடுவே வைத்து அவரை அறைந்து விட்டார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை இகழ்ச்சி அவன் செய்கிறான், தன்னையே ரட்சிக்க முடியாதவன் என்று அவனை இகழ்கிறான். இவன் இந்த பூமியில் இருந்த பொழுது பெரிய தன்னை தேவகுமார் என்று சொன்னாரே, இவன் தன்னையே ரட்சிக்க முடியவில்லை என்று அவன் இகழ்ச்சி செய்கின்ற பொழுது இன்னொரு திருடன் அவன் என்னவென்று சொன்னான் என்று தெரியுமா? அவன் சொன்னான், நீ அவனை நோக்கி, நீ இந்த 40ஆம் வசனத்திலே, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ என்று ஒரு கேள்வியை கேட்டான். அங்கே ஒரு நீதிபரர் தனக்காக சிலுவை அறையப்பட்டார் என்பதையும் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தெய்வ பயம் அவனுக்குள் தொடங்கிவிட்டது. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் என்பதுக்குத்தான் அந்த 43ஆம் வசனத்திலே வாசித்தோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பிரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
அவனை பரதேசில் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஒன்று என்னவென்று சொன்னால் he feared God. கடைசியாக சாக போகிற நேரத்திலாவது அவனுக்கு தெய்வ பயம் உண்டாகிவிட்டது. அடடே, அநீதிக்காக நான் கொல்லப்படுகிறேன், நீதிபரராக இருக்கிறவர் எனக்காக அவர் மரித்தார் என்ற உணர்வை அவன் பெற்றான். பின்பு அவன் சொன்னான், அவருடைய ராஜ்யத்தை பற்றி அவன் சொன்னான். 42ஆம் வசனத்திலே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று கேட்டான். அவன் இந்த பூலோக ராஜ்யத்தை விட்டு போகிறோம், ஆனால் அவர் மூலமாய் நித்திய ராஜ்யம், தேவராஜ்யம் வரப்போகிறது என்ற உண்மையை அந்த தெய்வ பயம் அவனுக்கு போதித்து விட்டது. உடனே அவன் கூப்பாடு ஓட்டு அவன் சத்தம் விட்டு கூப்பிடுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது தயவாய் என்னையும் உம்மண்டையை ஈர்த்து கொள்ளும் என்று அவன் ஜெபம் செய்தான். நாம் பாவம் செய்து தண்டிக்கப்பட்டோம் என்று அவன் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிறான். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த முதற் பலனை போல், முதற் கனியை போல் அந்த ஒரு பாவியை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன செய்தார்? இயேசு அகமகிழ்ந்து போனார். அந்த மனம் திரும்பி தன்னிடத்தில் வந்துவிட்டு, தெய்வ பயத்தோடு வந்துவிட்டு, தன் ஆத்தும பாரத்தை உணர்ந்து, ஐயோ நாம் தண்டிக்கப்படுகிறோம், நான் ஈர்க்கப்பட வேண்டுமே, இறைவா உம்முடைய ராஜ்யத்தில் நீ நினைத்துக்கொள்ளும் என்று அந்த கெஞ்சி கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தை நிமித்தம் ரொம்ப லேட்டாகி அவர் பதில் சொல்லவில்லை. இன்று இப்பொழுதே நீ என்னோட கூட பிரதேசிலே இருப்பாய் என்று சொன்னாரே, மீட்டு கொண்ட அந்த முதல் திருடனே பாருங்கள். ஏதோ ஒரு பாவி என்று நம்மள யாரும் பெரிய திருடர்களை போல் இருப்பதில்லை. ஆனால் எத்தனையோ வேறு விதத்தில் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இவனோ பகிரங்கமான திருடன். அவ்வளவு கேடான ஒரு திருடன் கூட மனம் திரும்பி வந்த பொழுது உடனே மன்னித்து விட்டார். இன்று என்று சொன்னார். அவனை வேறு பிரித்து பிரதேசிலே உட்கார வைத்து விட்டார். அல்லேலூயா. அவரால் மீட்கப்பட்ட யாவருமே அந்த பொறுப்பை உணர்ந்திருப்பார்கள். நான் மீட்கப்பட்டேன், தெய்வத்தின் பிள்ளை, பிரதேசிலே உட்கார்ந்திருக்கிறேன், திரும்பி கீழே வந்து அழுக்குகளெல்லாம் தேடி உலக ராஜ்யத்துக்குரிய மண்ணை நாடி நான் சென்று விடக்கூடாது என்று உணர்வுடையவனாய் அவன் வாழ்வான். அல்லேலூயா. உடனே ஏற்றுக்கொள்வார். அடுத்த நிமிடமே சொன்னார். இன்று என்று சொன்னார், நாளை என்று சொல்லவில்லை, நான் உயிர்த்தெழுந்த பிறகு என்று சொல்லவில்லை. டுடே, இன்றே நீ என்னோடு சேர்ந்து நீ மறிக்கிற, உனக்கு பிரதேசி தந்துவிட்டேன் என்று சொன்னாரே பாருங்கள். அந்த நற்செய்தியை இந்த மத்தியஸ்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அடுத்ததாக அவர் கூறின அந்த பகுதி என்னவென்று சொன்னால், இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல் என்று சொன்னால், உடனே அவர் அவனை மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல, தேவராஜ்யத்திற்கு கொண்டு போகின்ற வல்லமை, அவனை அப்படியே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து அவனுக்கு உடமையை மாற்றி விடுகிறாரே. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தெய்வத்தினுடைய அந்த சமாதானம், பரலோக ராஜ்யத்தினுடைய எது பரலோக ராஜ்யம், நீதி, சமாதானம், பசுத்தாயினால் உண்டாகும் சந்தோஷத்தை உடனே அவர் அந்த உள்ளத்தில் உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைத்து விட்டார். பரலோக ராஜ்யத்தினுடைய இன்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைத்து விட்டாரே பாருங்கள். என்னையே ஆனந்தம் என்று சொல்லிட்டு ஒரு ஆனந்த கீதத்தை கொண்டு வந்தார் பாருங்கள். அதுதானே ரட்சிப்பு. அதற்கு பெயர் ரட்சிப்பின் கீதம் என்று பெயர். ஒரு மனுஷன் தன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியவில்லை என்றால் அவன் மூடனாக இருக்க வேண்டும். அவனுக்காக தெய்வம் இறங்கி வந்து தன் உயிரையே தந்து இரத்தத்தை கொட்டி, பிதாவை என்னுடைய பாவங்களை கழுவுவதற்கு என் சொந்த இரத்தத்தையே கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கும், ஆகவே இந்த இரத்தத்தின் மூலமாய் அவனை பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிடு. இந்த மாபெரும் புண்ணியத்தை ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் பெறவில்லை என்றால் அவன் மனிதனாய் பிறந்து ஒரு பிரயோஜனமில்லை என்றே ஆகிவிடும். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாவ பாரம் உங்கள் உள்ளத்திலிருந்து உருண்டு விழ வேண்டாமா? அதையெல்லாம் இயேசுபிரானுடைய ரத்தம் கழுவி விட வேண்டாமா? தேவனோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து பரம ராஜ்யத்திற்கு வந்துவிட வேண்டாமா? அதுபோன்ற அற்புதத்தை வாழ்வது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன் என்று சொல்கிறவர்கள் அமர்ந்திருப்பவர்கள், அவர்கள் உள்ளே கூட்டமாய் கூடி வருகிறார், அத்தனை பேரும் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட இயலாது. இந்த புனித வெள்ளி அன்று பெரும் கூட்டமாய் சபையிலே வழிய கூடி உட்கார்ந்திருந்தாலுமே கூட இந்த பாக்கியம் இல்லை என்றால் அது என்ன பிரயோஜனம்? அதுபோன்று அற்புதமான வார்த்தை தான் அந்த இரண்டாவது வார்த்தை, இவன் இன்று நீ என்னுடனே கூட குயிக்காய் பவர்ஃபுல்லாய் பரலோக ராஜ்யத்திற்கு ஈர்த்து கொண்டாரே பாருங்கள். அதுபோன்று ஒரு அற்புதம் தான் நம்மை இணைக்கின்ற அந்த சிலுவை. மூன்றாவது வார்த்தையாக அவர் சொன்னது எல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே இயேசுபிரான் கூறிய அந்த வார்த்தைகள் 19 அதிகாரம் 26, 27 இயேசு
தம்முடைய தாயையும் 26ஆம் வசனம், தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின் வந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்று அவர் கூறினார். இதை கண்டீர்களாம். ஒரு கிறிஸ்தவ இந்த வாழ்க்கையிலே இயேசுபிரான் முன்னோடியே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால், தன்னுடைய தாயை பார்த்து என்னவென்று அவர் குறிப்பிட்டார் என்று தெரியுமா? ஸ்ரீயே என்று அவர் சொன்னார். நமக்காக மீட்கும் பொருளாய் வந்தவர் இந்த பூமியிலே பாவத்தின் வித்திலே அவர் வராமல் பரிசுத்தாவினுடைய வித்தை பெற்றவராய், பரிசுத்தாவியினாலே ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் தான் இந்த கன்னிமரியாள். அவர்கள் ஸ்ரீ என்று பின்னால் மாறியதற்கு காரணம், திருமணமானவர்களுக்கு பெயர் தான் விமன் என்று பெயர், ஸ்ரீ என்று பெயர். ஆகவே இயேசுபிரான் அவர் பிறந்த பொழுது அவருடைய பிதாவினுடைய அந்த பரிசுத்தாவினுடைய அந்த வித்தினால் அவர் பிறந்து, ஆனால் ஒரு தாயினுடைய வயிற்றில், ஒரு கன்னிமரியாளிடத்தில் வயிற்றிலே பிறந்த அந்த பகுதியை அவர் நிலைநாட்டி அவர் கூறினார். எல்லோரையும் போல எங்கேயோ பிறந்து அவதரித்த ஒரு அவதாரம் என்று அவர் இல்லாமல் அவர் தெய்வத்தால் பிறந்தவர், பார்ன் ஆஃப் காட் என்று எழுதியிருக்கிறது. அவர் தேவபுத்திரன். ஆகவே அவர் மனுஷனால் உண்டாகவில்லை, புருஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசுபிரான் பப்ளிக்காய் அந்த இடத்துல அவர் சொன்னார். அதோ அந்த ஸ்திரீ என்று தன்னுடைய தாயைத்தான் அவர் சொன்னார். முன்பு அவருக்கு தாயாய் இருந்த அவர்களை யாரும் வணங்கிவிடக்கூடாது என்பதை அவர் பொறுப்படுத்தி வைத்திருந்தார். ஆகவே தான் அவர் சொன்னார், ஸ்திரீயே என்று சொன்னார். எல்லா ஸ்திரீகளைப் போலவே சொன்னார். அங்கே அழுது கொண்டிருந்த எருசலேம் குமாரத்திலே பார்த்தும் ஏன் அழுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். எருசலேம் குமாரத்திகளே என்று அவர் கூப்பிட்டார். ஸ்திரீகளே என்று சொல்லிற அந்த பங்கை அவர் மகதலான மரியாளிடத்திலும் சொன்னார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், பெண்ணே நீ ஏன் அழுகிறாய் என்று அவர் கேட்டார். ஆகவே இயேசுபிரான் இந்த பூமியிலே நமக்கு மத்தியஸ்தராய் எப்படி அவர் வந்தார்? ஒரு ஸ்திரீனிடத்தில் வந்தவராய் வரவில்லை, தெய்வத்தின் பிள்ளையாய் தேவனால் பிறந்து வந்தார், தேவனுடைய சித்தத்தால் வந்தார், புருஷனுடைய சித்தத்தின்படி வந்தவர் அல்ல. ஆனால் அதே சமயம் இந்த பூமியிலே அவர்களை வளர்த்த தன்னுடைய தாய்க்கு உரிய கனத்தை அவர் செலுத்தினார். முடிவரைக்கும் அவர்களை பாதுகாத்தார். தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனையும் அப்படியெல்லாம் கனம் பண்ணுவது தேவனுடைய சித்தம். அவர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது வேறு, அவர்களை கனம் பண்ணுவது என்பது வேறு. கீழ்ப்படிவதை ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். கனம் பண்ணுவதை காலமெல்லாம், அவனுடைய ஜீவகாலமெல்லாம் அவர்களை கனம் செய்து வாழ வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அதோ அந்த யோவான், தனக்கு பிரியமான யோவான் அந்த சீசனை பார்த்து உன் தாய் என்று அவர் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். தாயே, என்னுடைய ஸ்திரீயாக இருக்கக்கூடிய மரியாள் அவர்களே, எனக்கு தாயாக இருந்தவர்களே, அதோ உன்னுடைய மகன் என்று அவர் சொன்னார். பெற்றோர்களை கனம் பண்ணுவதிலேயும் அவர் ஒரு அளவு கூட பின்வாங்கி அவர் சென்றதே இல்லை. சிசுத்துவம் என்று சொல்லுவதெல்லாம் தேவனுடைய வழியிலே செல்வதுதான். தேவனுடைய வழியை விட்டு பிரிக்க வைக்கக்கூடிய தாயோ தகப்பனோ அவர்களெல்லாம் மறுத்துவிட வேண்டும் என்று சொல்வது என்பது வேறு, கனம் பண்ணுவது என்பது வேறு. கனம் பண்ணுவது எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கனம் செய்கின்ற பிள்ளைகள் வேண்டும். இந்த லோகம் கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மோசமான இடம் என்னவென்று சொன்னால், என் தாய் இப்படி, என்னுடைய தந்தை இப்படி, என் தாய் ஏழை, என்னுடைய தந்தை இப்படி கெட்ட வழியிலே செல்கிறவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கனம் பண்ணுவதில்லை. இயேசுபிரானோ ஒரு சாதாரண தச்சனுடைய வீட்டில் பிறந்தவர். சாதாரண ஒரு எளிய பெண்மணி தான் இந்த மரியாள். அவர்களை தாயாய் தந்தையாய் பெற்ற காலங்களிலே கனம் செய்தவராக இருந்தார். முடிவரைக்கும் அவர் கனம் செய்த கடைசி அந்த நேரத்திலையுமே கூட, இதோ உன்னுடைய மகன் என்று அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, மகனை நீ அவனை, இது உன் தாயை பொறுப்படுத்திக்கொள் என்று அவர் ஒப்பு கொடுத்து சென்றார். ஆனால் மீட்பின் பொருளாய் அவர் வந்த அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஸ்திரீயே என்று தான் சொன்னார். என்னவென்று சொன்னார்? அவர் அந்த நாம் வாசிக்கிற அந்த வசனத்திலே 26ஆம் வசனத்திலே இயேசு அவர் கண்டு, நம்முடைய தாயை கண்டு ஸ்திரீயே என்று தான் அவர் குறிப்பிட்டார். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று தான் குறிப்பிட்டார். ஆகவே இயேசுனுடைய தெய்வத்தின் பிறப்பு என்று சொல்வதை
தெய்வம் தன் ஒரே பேரான மகனை அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது மரியாள் தன் ஒரே பேரான மகனை என்று சொல்லவில்லை. மரியாளுக்கு பிறகு அவள் யோசேப்போடு பிறந்த பிள்ளைகள் குறைந்தது 6 பேர் இருக்கிறார் என்று ஒரு லிஸ்ட்டை நாம் அங்கே மார்க்கிலே வாசிக்கிறோம். 6 பிள்ளைகள், 4 பையன்கள் இருந்தார்கள், சில சகோதரிகளும் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. குறைந்து 2 வயதான கூட 6 பேர் அங்கே இருக்கத்தான் செய்தார்கள். இயேசுபிரான் மனுஷனுக்காக அவர் வந்து அவர் மரித்ததெல்லாம் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தேவன் தந்தருளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த அன்பை காட்டுவதற்காகவே தான் இவ்வாறு இயேசுபிரான் குறிப்பிட்டார். அவர்களை என் தாய் மரியாள் என்று சொல்லிவிடாமல் ஸ்ரீ என்று தான் சொன்னார். அவருடைய பந்தம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், பரமபிதாவே, பிதாவே என்று சொல்லிட்டு அந்த பந்தத்தை தான் வைத்திருந்தார். ஏனென்றால் அது தெய்வத்தினுடைய பிள்ளையை வந்து அன்பு காட்டின இறைவனுடைய அன்பை விளங்குவதற்காகவே தான் இயேசுபிரான் இதை வலியுறுத்தி கூறினார். அடுத்ததான் அவர் கூறின ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அங்கே 4வது வார்த்தையாய் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 9ஆம் மணி நேரத்திலே 46, இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இதுபோன்ற ஒரு வார்த்தையை அவர் நாம் தியானிக்கின்றதை போலவே 4வது அந்த வார்த்தையை அது இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை அநேக தலைகளாய் புரட்டி இறைவனே அவர் கைவிட்டு விட்டார், அவரே பாவம், என்னை ஏன் கைவிட்டீர் என்று அலறுகிறார், இவர் எப்படி நமக்கு இரட்சகராய் வர முடியும் என்று எண்ணுகிறார்கள். அது அல்ல, சிலுவை என்று சொல்வது வெற்றி சிறந்த சிலுவை. அங்கே எப்பொழுதும் ஜெயந்தான் உண்டு அல்லாமல் தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஆகவே இயேசுபிரான் நம்முடைய பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார் என்பதை போலவே நம்முடைய ஏமாற்றங்களையும் அவர் சுமந்தார். என்னை கைவிட்டீர் என்று மனுஷன் புலம்புகிறானே, இந்த பூமியிலே இருந்து கொண்டு இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் என்னுடைய கஷ்டத்தை அடையட்டுமே என்றெல்லாம் கூப்பிட்டு சொல்கின்றானே, அதுபோன்ற ஒரு அந்த ஏமாற்றங்களை, அத்தனை ஏமாற்றங்களையும் இப்படி இருந்ததே இப்படி நடந்து விட்டதே, அப்படி இருந்ததே இப்படி போய்விட்டது என்று ஏமாற்றத்தை வைத்து தெய்வத்தை தூசிக்கின்றானே, அதுபோன்ற ஏமாற்றங்களையும் மனுஷனுடைய ஏமாற்றங்களையும் அவர் சுமந்தார். என்னென்னை கைவிட்டு என்று சொல்வது பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, நமக்காக நோய்களை சுமந்தது மாத்திரமல்ல, பாடுகளை சுமந்தது மாத்திரமல்ல, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து மனுஷனுடைய முக்கியமான இன்னொரு பகுதியாக இருப்பதெல்லாம் ஏமாற்றம் என்பதுதான். என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கின்ற ஏமாற்றம். யோபு என்று அந்த புத்தகத்திலே அவன் நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு தேவனை பழித்து கூறுவதைப் போல் யோபுவிடத்திலே சொல்வார்கள், தேவன் உனக்கு நீதிபரராக இருந்து செய்திருக்கிறார், உனக்கு ஏமாற்றம் வந்து விட்டது, நீ நம்பினதெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டை யோபு மறுத்தான். அவன் நன்மையான விலையை அவன் பேசினான். இயேசுபெருமா தெய்வம் அவனுக்கு வெளிப்பட்டு இந்த யோபு நலமானதை அவன் பேசினான், அவன் வாயிலே பாவம் அங்கே காணப்படவில்லை, அவன் பேசியதை போல் நீங்களெல்லாம் பேசவில்லை என்று கூறியதற்கு காரணம் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவனுக்குரிய ஏமாற்றங்களையே பேசினார்கள். ஹல்லேலூயா! என் ஏமாற்றங்களை கர்த்தர் சுமந்தார். ஆகவே என் வாழ்க்கையிலே நடக்கிற எதுவும் ஏமாற்றம் இல்லை, எல்லாம் தேவன் நியமனம் செய்ததான். அவர் அன்புறவர்களுக்கு அந்த ஆதியின் அவருடைய அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று எழுதியிருக்கிறதே, அவர் அன்புரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் என்று இருப்பதெல்லாம் ஏமாற்றத்தை அகற்றியவர்களுக்குத்தான் அது நன்மை என்று மாறுமே அல்லாமல் இன்னமும் ஏமாற்றத்தை தாங்களே சுமந்து கொண்டு போவதை இயேசுபிரான் மறுத்து அந்த ஏமாற்றத்தையும் அவர் சேர்ந்து சுமந்தாரே, அதுவே நம்மை தேவனிடத்திலே கொண்டு செல்லுகின்ற அந்த சிலுவையினுடைய மத்தியஸ்தமாய் அவர் தொங்கின அந்த சிலுவையினுடைய அற்புதமாய் நற்செய்தியாய் நம்ம எல்லோருக்கும் மாறிவிட்டது. ஹல்லேலூயா! நம்மில் இருக்கக்கூடிய யாவருக்காவது எதையாவது குறித்து ஏமாற்றம் இருந்தால், நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேனே, அந்த பெண்ணை திருமணம் செய்ய, இந்த கணவனை மனம் முடித்தேன், என்ன நடந்தது அது நடந்தது என்று ஏமாற்றங்களை வைத்து கொண்டு வாழ்கின்ற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்ற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலுமே கூட சிலுவையினுடைய தாற்பயத்தை கொஞ்சம் இழந்து போனார் என்று தான் அர்த்தம். அவருடைய வாழ்க்கையிலே நலம் உண்டாகவில்லை என்று அர்த்தம்.
என் ஏமாற்றங்களை சுமந்தார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று வருகிறது போல் அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நோ, இல்லை, அவர் என்னுடைய ஏமாற்றத்தையும் சுமந்தார் என்று சொல்கிற நற்செய்தியை அறிவிப்புதான் அவருடைய 4வது அந்த வார்த்தை. அவள் 5வது அற்புதமான வார்த்தை ஒன்று என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19:28 என்ன வாசிக்கிறோம்? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அல்லது முடியப் போகிறது என்று அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே அவர் அடைந்த ஒரு தாகம் என்று சொல்வதும் பரிதாபத்திற்குரியதாக இல்லை. இயேசு ஒரு நாளும் பரிதாபத்திற்குரியதாய் அவர் சிலுவையை வைத்து வாழவில்லை. அவர் சிலுவையை தொங்க விட்டு அவருக்காக பரிதவிக்கிற ஒரு கூட்டத்தை போல் நாம் இருந்துவிடக்கூடாது. குட் ஃப்ரைடே என்று சொன்னால் அவர் சிலுவையை தொங்க விட்டு அழுவதை போல் இருந்துவிடக்கூடாது. சிலுவை ஒரு புனித சின்னம், ஜகத்தின் இரட்சகன் அதை தெரிந்து கொண்ட சின்னம். ஜெயம் கொடுக்கின்ற ஒரு பகுதியை போய் பாவம் என்று எண்ணுவதை போல் ஒரு நாளும் அவர் வைத்திருந்தவர் வாழவே இல்லை. ஆகவே நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னதெல்லாம் முதல் பகுதி என்னவென்று சொன்னால், சயின்ஸ் படி, விஞ்ஞானப்படி அதை கூறுவதை எப்படி அவர்கள் அதை சொல்லுவார்கள்? தன்னுடைய ஒரு மனுஷன் ஒரு டாக்டர் கேட்டால் உடம்புல ரத்தமெல்லாம் தண்ணீரெல்லாம் வடிந்து அந்த ரத்தம் அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய உடல் கூறிலே 90% ரத்தம் அந்த தண்ணீர் தான் என்று சொல்வார்கள். ஆகவே அவனுடைய ரத்தம் போக 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 நாவிலே வறட்சி ஏற்பட்டு விடும். அதுபோன்று தன்னுடைய இரத்தத்தையெல்லாம் கொட்டிவிட்டார் என்பதை காட்டுவது தான் நான் தாகமாக இருக்கிறேன், இனி ஒன்றுமே இரத்தம் இல்லை. ஆகவே அவருடைய தண்ணீரே இல்லாத ஒரு உடலை போல் தான் இருந்தார். அவருடைய விழாவிலே ஒருவன் குத்தின பொழுது அங்கே தண்ணீர் தான் வந்தது, அங்கே ரத்தம் ஒன்றும் இல்லை. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற அந்த பகுதியை தான் அவர் சொன்னார், ஐ ஆம் thirsty, ரைட், உலக பிரகாரமான அந்த தாகத்திற்கும் நான் உட்பட்டு விட்டேன். ஆனால் எதை விளங்க செய்கிறார்? ஐ ஹவ் கிவன் ஆல் மை பிளட், என் எல்லா இரத்தத்தையும் கொட்டிவிட்டேன் என்பதுதான். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, மை ஜீசஸ், என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய முழு இரத்தத்தையும் கொடுத்து என்னை அவர் ரட்சித்து கொண்டார் என்று என்ன வேண்டாமா? நானும் என் சொந்த ஜீவனை, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, என் சொந்த ஜீவனை எனக்காக வைத்து வாழ்வது சரிதானா? வி மஸ்ட் லீவ் ஃபார் காட், தேவனுக்காக வாழ வேண்டும். ஜீவனை தந்து மீட்டவருக்கு ஜீவனை கொடுத்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே எது தாகம்? தன் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் வடித்து விட்டு வெறும் ஜலம்தான் வருகிறது, ஜலமும் தண்ணீரும் சேர்ந்துதான் வருகிறது என்று சொல்லுகின்ற அந்த நேரத்துக்கு வந்து விட்டார். முற்றிலும் கொடுத்து விட்டு அந்த நேரத்திற்கு வந்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இந்த உலகம் தாகத்திற்கு தருவதெல்லாம் காடி நீர் தான். இந்த உலகம் ஒரு நாளும் ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்ப்பதில்லை. இயேசு சொன்னார், நான் தரும் ஜீவ தண்ணீரை பருகிறவனுக்கு மீண்டும் தாகம் வருவதில்லை என்று சொன்னாரே. அவர் என்ன இந்த தண்ணீருக்காக வேண்டியா அவர் அந்த தாகம் அவர் வைத்திருந்தார்? எதை காட்ட அவர் தாகம் என்று சொன்னார்? என் முழு இரத்தத்தையும் கொடுத்து விட்டேன் என்பதுதான் அந்த தாகம். ஆகவே அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு இடத்தை நமக்கு தந்து, இறைவா முழுவதும் எனக்காக இரத்தத்தை சிந்தினவரே, ஒரு சொட்டு இரத்தம் கூட உம்மிடத்தில் இல்லாமல் அத்தனையும் கொடுத்து விட்டீரே, எனக்காக தாகம் அடைந்தீரே, எல்லா இரத்தத்தையும் கொடுத்து ஜீவ தண்ணீராய் என்னை மாற்றிவிட்டு நீரோ தாகம் அடைந்தீரே என்ற உணர்வு கொள்ளுவதும் இந்த சிலுவையினுடைய அந்த ஐந்தாவது பகுதி என்று நாம் எண்ண வேண்டும். அதில் உள்ள இன்னொரு ஆவிக்குரிய உண்மையான ஒரு பகுதி என்னவென்று சொன்னாலும், அவர் வேலை இப்பொழுது வந்துவிட்டது. என்ன அந்த 28வது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 28வது அந்த வசனத்திலே அந்த எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து, அதானே இந்த 28வது, எல்லாம் முடிந்தது என்று அவர் அதை உணர்ந்து வேதவாக்கியம் நிறைவேறப் போகிறது என்பதை அறிந்து தான் அதை செய்தார். எது வேதவாக்கியம் நிறைவேறப் போகிறது என்று சொன்னால், எபிரேயர் 12 வாசிக்கிற அந்த கம்பீரம்தான். என்ன அவர் கம்பீரம்? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
அவர் பாவிகளால் வந்த விரோதங்களை சகித்து ஹி டுக் த கிராஸ், சிலுவையிலே அவர் சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவினுடைய வலது பார்சத்திலே போய் அமர்ந்து விட்டாரே. தேட் வாஸ் ஹிஸ் thirst. மெய்யான தாகம் என்னவென்றால் அவர் இந்த பூமியிலிருந்து தன் வேலையை முடித்துவிட்டு மீண்டுமாய் பிதாவுடைய வலது பார்சத்திலே போய் அமரப் போகிறார். உங்களுக்காக மரித்தவர் மீண்டுமாய் மரிக்கப் போவதில்லை. பாவ மன்னிப்பு என்பதெல்லாம் இந்த பூமியிலேயே உண்டு. அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் உதறி தள்ளினவனுக்கு பின்பு அதற்கு அவர் மரிக்க வரப்போவதே இல்லை. அவர் இப்பொழுது பிதாவுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து நியாயாதிபதிக்குரிய அந்த நாளிலே வெளிப்படுவார். அதுதானே அல்லாமல் இரக்கத்தின் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அதை வேத வாக்கியம் நிறைவேறுகிறபடி அவர் எல்லாம் முடித்துவிட்டு பிதாவுடைய வலது பாசத்திலே போவதற்கு தாகமாயிருந்தார். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவதை போல் இருந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே மரிக்கும் பொழுதும் தாகமாக ஐயோ தவிக்கிறது என்று அவன் சொல்வதற்கு தாகம் வேறு. அவன் லோகத்திற்கு உரிய இடத்தை விட்டு போகிறபடினாலே லோகத்தின் தாகத்தை வைத்து கொண்டு தவிப்பான் என்று சொல்லலாம். தெய்வம் இந்த லோகத்திற்காக தவித்ததே இல்லை. கடைசியில் அவன் மரிக்கும் பொழுது ஐயோ தவிக்கிறேன் என்று இருக்க வேண்டும். இல்லை, வேத வாக்கியங்கள் நிறைவேறும் பொருட்டு வானங்கள் வழியாக ஏறி நான் பிதாவின் வலது பார்சத்திற்கு போகிறேன். ஹல்லேலூயா! அந்த நாள் இன்ப நாள், குதூகலம் நிறைந்த நன்னாள் என்றெல்லாம் பாடி மகிழ்கின்ற ஒரு இடம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினுடைய முடிவு. அந்த ஓட்டத்தினுடைய முடிவு பரிதாபத்திற்குரியது அல்ல சகோதரிகளே. அது கம்பீரமான ஒரு ஓட்டமாக இருந்திருக்க வேண்டும். என்னுடைய தாகம் தீரப்போகிறது. நான் அவங்க ஜீவ தண்ணீரை என்னுடைய பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் அமரப் போகிறேன் என்பதுதான் அவருடைய தாகமாக இருந்தது. மான்கள் நீரோனையை வாஞ்சித்து கதறுவதை போல் தாகத்தை அவர் பெற்றிருந்தார். சிலுவையின் வழியாக தனக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்து நான் போகப் போகிறேன், இதோ என் பிதாவுடைய வலது பாசம் அமரப் போகிறேன் என்ற தாகத்தோடு சென்று பிதாவின் வலது பாசத்தில் போய் அமர்ந்தார். ஹல்லேலூயா! நம்மை முற்றிலுமாய் இணைக்கின்ற அந்த பகுதியை எப்படியெல்லாம் இந்த சிலுவை வழிவகுத்தது என்று கண்டீர்களா? இந்த சிலுவை நமக்காக வழிவகுக்கப்பட்ட அந்த பாதையை வைத்துக்கொண்டு அவருக்காக அழுவது என்று சொல்வதை அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முக்காக அழுகிறோம் என்று சொல்லியவர்களை மறுத்தார். நான் பசுமை என்றார், நீங்கள் பட்டமரம் என்று சொன்னார். உங்களை பசுமையாய் மாற்றுவதற்காகத்தானே நான் இந்த சிலுவை மரம் ஏறினேன், இந்த வறட்சியை நான் அடைந்தேன், நீங்களும் அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று அவர் குறிப்பிட்டார். அவர் செய்ததெல்லாம் வானத்தின் வழியாக ஏறி தேவனோடு ஒன்றாகின்ற அந்த மத்தியஸ்தராக இருந்து ஒப்புரவாகின்ற இணைக்கின்ற அந்த பகுதியை பெறுவதுதான் இந்த புனித வெள்ளி. ஹல்லேலூயா! அவர் கடைசியாக அவர் 6வது அந்த பகுதியை அவர் சொல்லும் பொழுது அதே அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று தலையை சாய்த்து அவர் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். இவ்விதமாய் ஹி ஃபைனலி ரீச்டு காட். எல்லாம் முடிந்தது என்று சொல்வதெல்லாம் பிதான் வலது வாசத்திலே போவதைத்தான் முடிந்தது என்று சொன்னார். ஆரம்பம் என்று சொல்வதெல்லாம் அந்த எபிரேயர் 12 தான். அவர் நமக்கு முன்பாக விசுவாசின் ஓட்டத்தை ஓடியதைப் போலவே நாமும் அவரை பின்தொடர்ந்து ஓட்டத்தை ஓட கடவோம். அடுத்து என்ன சொல்லும்? விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயே இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எல்லாம் முடிந்தது என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவுக்கு அது முடிந்தது என்று சொல்வது சரிதான். அவர் பிதாவுடைய எல்லா சித்தத்தையும் நோக்கத்தையும் செய்து முடித்து விட்டார். எதற்காக அவர் இந்த பூமியில் அனுப்பப்பட்டாரோ ஜெயமாய் அவர் சிலுவையின் பாதை வரைக்கும் சென்று கொல்கதா மேடு ஏறி அவர் நமக்காக அவர் சிலுவை அறையப்பட்டு அவர் மத்தியஸ்தராய் நின்று தொங்கி ஏராளமான நன்மைகளை அவர் அந்த கொல்கதா மேட்டிலே அந்த கெத்செமனேயிலே அவர் கொட்டி வைத்துவிட்டு முடிந்தது என்று சொன்னார். நம்முடைய ஜீவியமும் அவரை பின்பற்றுகிற ஜீவியமாக இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய நன்மைகளெல்லாம் செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும். அவரை குறித்து ஒரே அற்புதமான சாட்சி என்னவென்று சொன்னால் அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன சாட்சி, பேதுரு சொன்ன அந்த அப்போஸ்தலர்கள் அந்த நிருபத்திலே 10:38 அதில் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் பரிசுத்தாவியினால் நிறைந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஃபைனலி இட் இஸ் ஃபினிஷ். நன்மை செய்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தன்னுடைய கணவன், தன் மனைவி, தன் பிள்ளைகள், பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளெல்லாம் பூரணமாய் கண்டு பார்த்து அந்த யாக்கோபை போல் கடைசியிலே தன் பிள்ளையெல்லாம் அழைத்து கோலிலே சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு ஆசீர்வதித்தானே, அதுதான் சிறந்த முடிவு அல்லாமல்
லோகத்திற்கு ஓடுகின்ற வாழ்க்கை செத்துப்போனதை போல் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து கொள்ளார்கள். அவர்களுக்கு முடிவு என்று சொல்வது அவளும் போல் தோன்றும், அவளுக்கு நிறைய பெண்டிங் வைத்ததை போல் தோன்றும். தேவசித்தம் செய்தவன் அவனுக்கு ஒரு நேரம் வந்தவுடன் முடிந்தது, எல்லாம் முடித்தேன் என்ற ஒரு நிறைவு பெறுகிறான்னு பாருங்கள். அது தேவனுக்குரிய ஓட்டத்தையும் முடித்துவிட்டு தன் சந்ததியும் முடித்து வைத்துவிட்டு தன் சந்ததி யாவரும் நானும் என் வீட்டாரும் என்று சேர்த்து வைக்கின்ற ஒரு ஓட்டம் இருக்குதே, செம்மையாய் ஓடுவதற்கு இயேசுவை இந்த கொல்கதா சிலுவையை பார்த்து ஓடத் தொடங்குங்கள். கடைசியாக அவர் சொன்னதெல்லாம் 7வது அந்த வார்த்தையாய் சொன்னதெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே அதை அவர் சொன்னார். லூக்கா 23:46 வசனத்திலே இயேசு, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் சொன்னார். அப்படி இருந்திருக்க வேண்டும் நம்முடைய முடிவு. மறுபடியும் கடைசியாக சொன்னதெல்லாம் பிதாவே என்று தான் சொன்னார். முதலும் அந்த சிலுவையின் ஓட்டத்தில் பிதாவே என்று துவங்கி முடிவும் பிதாவே என்று இருக்கிறதே. there was no disconnection with the father. பிதாவிடத்திலிருந்து தொடர்பு துண்டித்ததை போன்ற இடம் இல்லையே. சிலுவை வழி சென்றவன் தெய்வத்தோடு கொண்ட உறவை இழக்கவே மாட்டான். அவன் எப்பொழுதும் எந்த நேரத்திலேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறபடி அவர் கொல்கதா மேட்டை ஏறத் தொடங்கி கடைசி முடிவு வரைக்கும் பிதாவே 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 என்று தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு சில இடையிலே பிதாவை சொன்னதை மாத்திரம்தான் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாய் பிதாவோடு கொண்டிருந்த உறவை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்ன உறவை துண்டித்து வாழ்ந்துவிடக்கூடாது. கொல்கதாவை சிலுவையை அறிந்தவன் தெய்வத்தை விட்டு விலகிவிட மாட்டான். மேடம் குயான் அம்மையார் இப்படி அவர் சொல்வார்கள், தெய்வமே என்னை விட்டு எதை வேண்டுமானாலும் பிரித்து கொடும், என் சொத்தை கூட சில எடுத்துக்கொண்டு போய்விட்டார், போகட்டும், சிலுவையை என்னை விட்டு பிரித்து விடாதரும். ஏனென்றால் நீர் பாடுகளுக்கு பின் ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர், சிலுவைக்கு பின்னால் நீர் இருக்கிறீர் என்று அறிந்து கொண்ட மனுஷி நான். உம்மை விட்டு விலகுவதற்கு இந்த சிலுவை போய்விட்டால் போய்விடும், எல்லாம் போய்விடும். ஆகவே சிலுவை என்னை விட்டு விலகாதரு என்று சொன்ன வசனத்தை வைத்து அந்த நாட்களிலே மேடங்குயானை அறிந்த ஒரு அம்மையார் ஒரு பாடலை பாடினார்கள். என்ன பாடல்? சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. அதுபோல் இருக்க வேண்டும். ஏதோ அந்த 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 அவன் இடையிலே ஒருவனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைப்பது, அவன் போட்டுவிட்டு ஓடுவதை போல் இருந்துவிடக்கூடாது. பிகின் வித் ஃபாதர், பிதாவோடு நீங்கள் தொடங்கி பிதாவோடு முடிந்து அந்த உறவை பாதுகாப்பதெல்லாம் கிராஸ், சிலுவை தான் உங்களை பாதுகாத்து விட முடியும். ஆகவே அவர் அந்த 46வது அந்த வசனத்திலே அவர் சொன்னார், பிதாவை உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் ஏன் மகா சத்தமாய் அவர் சொன்னார்? அந்த எருசலேம் வாசிகள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். ஏரோது அந்த காய்பா ஏரோது என்னிடத்திலிருந்து உயிரை வாங்கவில்லை. அந்த அந்த அவர் பின்னால் வந்தவர் அவர்கள் யார்? அந்த பிலாத்துவன் உயிரை வாங்கவில்லை. அந்த மன்னர்கள், அந்த சோல்ஜர்கள் உயிரை வாங்கவில்லை. எருசலேம் வாசிகள் என்னை ஒன்றும் உயிரை வாங்கி விட முடியவில்லை. இவர்கள் எல்லோருக்காகத்தான் நான் சேர்ந்து அவர்களுக்காக மீட்பின் பாதையை சிலுவையிலே நான் நிலைநாட்டி வைத்திருக்கிறேன். ஆகவே பிதாவை எல்லாம் நீர் துவங்கினீர், நீர்தான் முடித்தீர், உம்முடைய கையிலே நாவே ஒப்புவிக்கிறேன் என்பதுதான் எவ்ரிடே ப்ரேயர். என்னுடைய கிட்டத்தட்ட தினசரி ஜெபம். கர்த்தாவே, வாட் எவர் இட் இஸ், என்னை கழுவி கொண்ட பகுதியெல்லாம் சொல்லி நான் என்னை கழுவி கொண்டேன், என்னை சுற்றி எடுத்து கொண்டேன், நீ ஒப்புரவாக சொல்ல வேண்டியது நான் ஒப்புரவாகி விடுவேன், அது திருப்பி கொடுக்க வேண்டியது நான் திருப்பி கொடுப்பேன், எதை செய்தாலும் ஒப்புரவாகி விட்டேன் என்று நான் சொல்லிவிட்டு, பிதாவே ஐ எண்ட் திஸ் டே, இந்த நாளின் முடிக்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அன்றன்று கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு வாழ்க்கை என்று அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அங்கே கணக்கு பார்க்கிற ஒரு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறது. என்று கணக்கு பார்ப்பார்? அன்றன்றுள்ள பாடுகளே அன்றன்றைக்கு போதும். அன்றைக்குரிய காரியத்தை குறித்து உண்மையாக இருந்தானா என்பதுதான். இயேசு சிலுவை எடுத்து வர சொல்லியதெல்லாம் என்னவென்று அவர் சொன்னார்? அனுதினமும், டெய்லி, தினசரி
சிலுவை எடுங்கள். நீங்கள் தினசரி எடுக்காவிட்டால் என்னை பின்பற்றி வர இயலாது, லோகத்திற்குள் போய்விடுவீர்கள். சிலுவை ஒன்றுதான் தேவனோடு இணைத்து வைக்கின்ற பிதாவின் உறவை, இடைவிடாத உறவை, துண்டிக்கப்படாத உறவை தரும். நாமும் கூட படைக்கப்பட்ட நல்ல தேவஜனம் என்று எண்ணிக்கொண்டாலும் தெய்வத்தோடு உறவை இழந்து ஒருவரும் இருந்து விடக்கூடாது. பிதாவுடைய உறவை மெயின்டைன் பண்ணுவதெல்லாம் சிலுவை தான். அந்த சிலுவை என்னை விட்டு போய்விடக்கூடாது, அதை பற்றி வாழ வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லும் பொழுது அவன் சிநேகிக்க வேண்டியதெல்லாம் சிலுவை தான். அங்கே தான் அந்த மனுஷன் தன்னை அகற்றிவிட்டு தெய்வ சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற வாழ்க்கை அங்கேதான் முடிந்தது என்று எழுதியிருக்கிறது. சிலுவையின் வழியை செல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கையை மாறிவிடும். வாழ்க்கையினுடைய நோக்கம் ஃபெயிலாகிவிடும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அழைப்பும் போய்விடும். அவருடைய தீர்மானத்தையே இழந்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாய் இருந்து விடக்கூடாது. டேக் யூ கிராஸ், உங்களுடைய சிலுவை எடுத்து இந்த ராஜகுமாரனை, இந்த தெய்வகுமாரனை, வெற்றி சிறந்த அந்த மன்னரை பின்பற்றி கம்பீரமாய் நல்ல போர்ச்சியவனாய் அந்த ரட்சிப்பின் அதிபதியை பின்பற்றி வாழ நம் அனைவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நீ ஜெயங்கொண்ட சிலுவை எங்களுக்கு தந்து எங்கள் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தீரே. இந்த மேன்மையான இந்த பங்கை பெற்ற நாங்கள், இந்த சிலுவையின் பங்கை பெற்று சபையாக எங்களை வைத்திருக்கிறீரே. ஒருவராவது அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்காமல் இந்த லோகத்துடைய கண்கள் ஆண்டவரே, இந்த லோகத்துடைய இந்த தெய்வம் அவருடைய கண்களை குருடாக்கி போட்டது எழுதியிருக்க இல்லாதபடி மனம் பிரகாசித்தவர்களாய் நாங்கள் சிலுவை அண்டி வாழ யாவருக்கும் கிருபை செய்தலும். ஒருவராது தங்களுக்காகவோ உலகத்திற்காகவோ தனக்கென்று வாழ்கின்ற சுயநலத்திற்காகவோ இல்லாமல் தேவனுக்காகவும் தேவனுடைய உடையவைகளுக்காகவும் தேவனுடைய சபைக்காகவும் வாழ அர்ப்பணம் செய்து வாழ கிருபை செய்தலும். இந்த சிலுவை பாதைக்கு கோடி கோடி நன்றி. நீ முன்வகுத்த அந்த கொல்கத்தா மேட்டிற்காக நன்றி. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உம்மை போலவே நாங்கள் பிதாவை அண்டி வாழ இந்த சிலுவை தந்திரே ஸ்தோத்திரம். எல்லோரையும் ஆசீர்வதித்தலும், எல்லோரும் இந்த தெய்வ இணைப்பிலை இணைந்து வாழ யாவருக்கும் கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.